ஹலோ! இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபுல் டேவெல்லாம் வந்து கவர் பண்ணல. இன்னைக்கு எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸை மட்டும் வந்து ஆட் பண்ணி ஒரு விளாகா வந்து போட்டிருக்கேன். இதை மினி விளாகில் வந்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதான் வந்து லாங் வீடியோவாகவே அப்லோட் பண்ணிட்டேன். காலைல எந்திரிச்சதே ஒரு 8:20 போல் தான் வந்து எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து பெட்டை வந்து நீட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அப்படியே மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ரெஷ்அப் ஆகுறதுங்கிற மாதிரி என்னோடய மினி கார்டனில் குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இப்போல்லாம் சீக்கிரமாக எந்திரிக்கிறதே இல்லை. 8, 9 சம்டைம்ஸ் 11 கூட ஆகிடுது. ஏதாச்சும் பர்பஸ் இருந்தால் தானே வந்து எந்திரிக்கணும்னு தோணும். ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன்னா படிக்கணும், இல்லை வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரமாக கிளம்பணும்னு கன்ஃபார்மாக செய்யணுங்கிற மாதிரி ஒரு பர்பஸ் இருந்துச்சு. பட் இப்போ லீவு தானே, நான் நைட்டே வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து மைண்டில் செட் பண்ணிவிட்டு வந்து படுத்தாலும் மார்னிங் அந்த அலாரம் அடிக்கிறப்ப வந்து அதான் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக லீவில் தானே நம்ம இருக்கோம், அப்புறமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. டெய்லி நைட்டு 4 வந்து அலாரம் வைக்கிறேன். திருப்பி மார்னிங் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 எந்திரிக்கலான்னு வைக்கிறேன். அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுது. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இதை கொஞ்ச நாளில் வந்து சேஞ்ச் பண்ணணும். Blackie, Sandy. இப்போ சாண்டியும் பிளாக்கியும் பார்த்துருப்பீங்க. பிளாக்கி எப்படின்னா, நம்ம சும்மா பிளாக்கின்னு கூப்பிட்டாலே சிரிப்பான், வாலாட்டுவான். எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வாலாட்டுவான். அவன் ஒரு சார்மிங் பாய் மாதிரி வந்து இருப்பான். அதே சாண்டி பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். கூப்பிட்டாலும் வந்து சிரிக்க மாட்டான், வாலாட்ட மாட்டான். அவனுக்கா எப்போ கொஞ்சணும்னு தோணுதோ அப்போ தான் கொஞ்சுவான், எப்போ சிரிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் சிரிப்பான். அது மாதிரி யார் அவனை கொஞ்ச மாட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஓவராக வரிசைக்கிட்டு வந்து கொலாய்வான். என் அண்ணன் வந்து சாண்டியை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அவன்கிட்ட தான் போய் நல்லா கொஞ்சுவான். கொஞ்சம் நம்ம கூப்பிட்டோன்னா நம்ம பக்கத்தில் வரவே மாட்டான். சாண்டி யார் கண்டுக்கலையோ அவங்கள தான் போய் கொஞ்சுவான். சீமன் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஷேக்லாம் வந்து பண்ணோம். சாண்டிக்கும் பிளாக்கிக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ண தெரியாது. அது மாதிரி கப்பீஸ் நம்ம வாங்கியிருந்தோம்ல, அதில் 6 குட்டி கப்பீஸுமே நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்குது. அந்த மீதி கப்பீஸ் வந்து இப்போ நான் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், பெரிய கப்பீஸ் எல்லாம். ஆனால் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமில் எல்லாமே இறந்துருச்சு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு, எதுக்கு இதை வாங்கி வளர்க்கணுங்கிற மாதிரி. பட் குட்டீஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒத்துக்கலையான்னு தெரியல, டக்கு டக்குன்னு கிளைமேட் மாறுறதை வச்சு ஒத்துக்காமல் இறந்துருச்சான்னு தெரில. ஒரு கப்பி இறந்துச்சு, அப்படியே ஒன்று ஒன்றா வந்து டக்கு டக்குன்னு வந்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பெரிய தொட்டி எம்டியாக தான் வந்து இருக்குது. குட்டி கப்பீஸ் மட்டும் நல்லா இருக்குது. அதை வந்து சின்ன ஒரு பாட்டில் மாதிரி வந்து போட்டு அதில் வந்து விட்டு வச்சுருக்கேன். பெரிய கப்பீஸ் வந்து குட்டியை சாப்பிட்றோம், அதனால் தனியாக வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து அந்த பாட்டிலில் தனியாக விட்டு வச்சுருந்தேன். இப்போ பெரிய கப்பீஸ் எல்லாமே இறந்துருச்சு. இந்த கப்பீஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். சாண்டியும் பிளாக்கியும் இப்படி தான் அவுத்து விட்ற வரையும் வந்து காலைல இப்படி தான் வந்து சோகமாக வந்து படுத்திருப்பாங்க. நல்லா அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அவுத்து விட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. August 5 இந்த புக்கில் வந்து நான் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். மெமரிஸ் எல்லாம் வந்து ஒரு மெமரி புக் மாதிரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் இன்னும் இது வந்து ஃபினிஷ் ஆகலை. இப்போ அந்த ஒர்க்கை தான் நான் போய் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. பட் இன்றைக்கி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற முடிவில் தான் வந்து இருக்கேன். டைம் இப்போ ஒரு 9 போல் வந்து ஆகுது. ஓகே, நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டே செய்யலான் இருக்கேன். செஞ்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மெமரி புக் வேலை வந்து முக்கால்வாசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்கிட்ட இப்போ கிடச்ச எல்லா திங்ஸையும் வச்சு அதில் வந்து ஒட்டிட்டேன். மீதி இன்னும் 1-2 திங்ஸ் வந்து எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அது கிடைக்க அப்படியே அதில் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே காஃபி குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த டீக்ளட்டரிங் க்ளீனிங் மேலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த டோர் ஹேண்டில் கிட்ட ரொம்ப வந்து அழுக்காக இருந்துச்சு. அந்த ஹேண்டிலை நான் இப்போதைக்கு வந்து க்ளீன் பண்ணல. அந்த டோரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளாக்காக இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த லிக்விடும் வந்து யூஸ் பண்ணல. ஹோம்மேடாக தான் வந்து செஞ்சோம். வினிகர் அப்புறம் விம்ஜெல் வாட்டர் இருந்தாலே போதும். அதை வச்சு ஒரு லிக்விட் மாதிரி யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அது ஒர்க்கும் ஆனிச்சு. நான் பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒயிட் கலர் இருந்த ஸ்பேஸில் வந்து நிறைய பிளாக் கலர் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சருமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் வந்து க்ளீன் ஆகிருக்கு.
எனக்கு அதை க்ளீன் பண்ணது வந்து செம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த ஹேண்டிலையுமே சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டேயில் மார்னிங் vlog மாதிரி எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரையும் இந்த vlog கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.